டூலாம் ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. NS400 வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது. அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். NS400 vs டாமினார். ஒரு பையனை காணும். நிஜா 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 சவுண்டு நல்லா இருக்குல்ல. ஆஹா இருக்குது டியூக்கு. இதோ NS400 சூப்பராக இருக்குல்ல. அண்ட் ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு த ராக்கீஸ் ரைடு. ஸோ ஈஸியாக ரவுண்ட்ஸ் கிளம்பிட்டோம். லேட் ஆகிடுச்சு. ஆக்சுவலி 5 மணிக்கு கிளம்பணும்னு நினச்சோம், தூங்கிட்டேன். பார்த்தா மணி 5:20 ஆயிடுச்சு. ஸோ இங்கே திருவிழா ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. போயிட்டு கொஞ்சம் பெட்ரோல் போட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஈஸியாக போக வேண்டியதான். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம போகிற வழியில் வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ண போகிறோம். லைக் வந்து இப்போது பார்த்தீங்கன்னா NS400 வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது. அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். NS400 vs டாமினார். ஏன்னா எனக்கு NS400 ஓட்டுறதுக்கான சான்ஸ் ஒன்று கிடச்சிது. ஸோ ரெண்டுத்துக்குமே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ அது என்ன ஏது எடுக்கலாமா வேணாமாங்கிறது நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்படியே ஈஸியாக லொக்கேஷனில் அப்படியே சுற்றிக்கிட்டு அப்படியே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் ஹைவே ஸ்பீடு கண்டினியூ பண்ணுறேன். பெட்ரோல் போகலான்னு சொல்லிட்டு வந்தால் காலையில் ட்விஸ்ட்டு. பெட்ரோலு இல்லையா. எப்போவுமே ஒரு நாள் முன்னாடியே போட்டு வைப்பேன். சரி போகிற வழி தான் இத்தனை பங்க் இருக்குது, போட்டுக்கலாமேன்னு பார்த்தேன். அது இப்படி ஆகிடுச்சு. என்னங்க காலையே சுற்ற விட்டானுங்களே. ஷெல்லில் தான் போட போகிறோம். போட்டுக்கிட்டு கண்டினியூ பண்ணுறேன். வந்தால் ஒரு பையனை காணும். வெளியூரெலாம் பங்க்கு காலியாக இருக்கும். நம்மளே எடுத்து பெட்ரோல் போட்டுக்கலாம் தெரியுமா, அந்த மாதிரி இருக்குது. யாரா அவன்? சரி வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வராங்க 20 minutes later. ஃபைனலி வந்து ஈஸியாக ரீச் ஆகிட்டோம். நிறைய சூப்பர் பைக்ஸ் பார்க்கலான்னு நினைக்கிறேன். அங்கே பாரு, சொன்னா இல்லையா, இது ஸ்லோ மோஷனில். நிஜா 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 அவன் கண்ணில் நான் ஏதோ ஒன்று பார்த்தேன். தான் நல்லா பசங்க தான், சுற்றி பசங்க தான். வேறு கூப்பிட்றான். பொறுமையாக போகலாம், ஒரு 90லேயே போகலாம். அவ்வளோதான், ஒரு 90லேயே போகலான்டா. ஏற்கனவே ஒரு 1000 ரூபா ஃபைன் இருக்குது. அதனால் 100 தாண்டுறதா இல்லைடா. நீ என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம்டா தோட்டமக்கா. ஸோ முக்கியமான டாபிக் எதை பற்றி பேச போகிறோன்னா NS400 vs டாமினார் 400. எல்லாருக்குமே தெரியும் டாமினார் ரொம்ப நாளாகவே இந்த செக்மெண்ட்டில். சரி அது விடுங்க. ஸோ எனக்கு வந்து எங்கள் ஆஃபீஸ் கிட்ட வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 to 30 minutes நல்லா ஓட்டி பார்க்குறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது NS400. ஸோ பேஸ்ட் ஆன் தட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டாமினார் யூசேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி எப்படி இருந்துச்சு, எது பெஸ்ட்டு. சவுண்டு செம்மையாக இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்குமே என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, ரெண்டுத்தில் எது எடுக்கலாம் எடுக்கக்கூடாது, எது பெஸ்ட்டு எது பெஸ்ட்டு இல்லை எல்லாம் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா வண்டியோட ப்ரிஃபரன்ஸ். நம்ம உட்காந்து ஓட்டும் போது ஒரு கம்ஃபர்டபுள் இருக்கும்ல, அதை சொல்கிறேன். டாமினார் வந்து ஒரு டூரிங் பைக். ஸோ கம்ஃபர்ட் ரொம்ப அதிகம். லைக் வந்து சீட்டிங் பொசிஷன், லைக் சீட்டில் வந்து இருக்கிற கேப் வந்து ரொம்ப அதிகம். நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் நல்லா தள்ளி உட்காந்துருக்கலாம். பட் NS400 நான் அதை அவ்வளவோ ஃபீல் பண்ணல. ரெண்டாவது இது வந்து பிக் பை ஃபீல் தரும். ஒரு பெரிய வண்டி ஓட்டுற மாதிரி ஒரு சின்ன ஃபீல் தரும். நம்ம ஒரு 300 cc 400 cc மேலே போகிறோன்னா எல்லோரும் எதிர்பார்க்குறது அதுதான். வண்டி பார்க்க ஒரு மாதிரி பழுதாக இருக்கும். பார்க்கும்போது அது ஒரு 400 cc தெரியும். பட் NS400 ரொம்ப டிஃப்ரெண்ட். அந்த கதையே டிஃப்ரெண்ட்டு.
நீங்கள் கிட்டவே லோகோ பார்க்கும்போது தெரியும், ஓ இது வந்து 400 சிசியா அப்படின்னு இருக்கும். ஏன்னா அப்படியே என்எஸ் 200ஓட சைஸு, என்எஸ் 200ஓட அவுட்லுக் எல்லாமே அப்படியே இருக்குது. லைட்டாக பேனல்ஸ் மட்டும் மாறி இருக்குது. அதுவும் ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தா கண்டிப்பாக தெரிஞ்சிடும் அது 400 தான்ட்டு. பட் சைட்லேருந்து இப்படி ஸ்வைங்கன்னு இப்படி கிராஸ் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக 200 நினைப்பீங்க. அந்த அளவுக்கு தான் இருக்குது லுக்கு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா இதை எனக்கு என்னமோ டாமினாரோட என்எஸ் 400 வந்து பஞ்சியாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா இருக்கணும்ல, இதோட வெயிட் கம்மி தான், ஒரு 20 கிலோ கம்மின்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் பஞ்சியாக இருந்துச்சு. ரெண்டாவது கொஞ்சம் வெயிட் இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணேன். யார் யாருக்கு சூட் ஆகும்னு நினைக்கிறீங்கன்னா, லைக் நான் வந்து இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன். லைக் ஃபஸ்ட் கியர்லேயே வந்து நல்லா கொஞ்சம் கிளச் பிடிச்சிட்டு விட்டா அப்படியே பாப்பா ஆகுது, வீலி பாப்பா ஆகுது, அசால்ட்டாக ஆகுது. ஒரு மாதிரி ஃபன் ஃபுல்டு மோட்டார் சைக்கிளாக நான் அதை பார்க்குறேன். தலைவன் எப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹைவே டூரிங்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் வந்து எப்போவாவது ரேராக தான் சிட்டிக்குள்ளே ஓட்டுவேன், சிட்டிக்குள்ளே ரேராக தான் எடுப்பேன்னா தாராளமாக டாமினார் எடுத்துது இல்லையா. இல்லை நான் வந்து சிட்டிக்குள்ளே தான் ரொம்ப யூசேஜ் பண்ணுவேன். பட் சிட்டிக்குள்ளே எனக்கு பவர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் தாராளமாக என்ன பண்ணிட்டு போய்க்கலாம். அது மாதிரி ஹைவே ரேர்ஸ். ஏன்னா ஹைவே ஸ்டெபிலிட்டி எனக்கு என்னமோ அந்த வண்டியில் இருக்காதுங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. கொஞ்ச நேரத்துலேயே வண்டி ஒரு 100 தாண்டும் போதே ஒரு கான்ஃபிடன்ஸ் போயிடுச்சு எனக்கு, என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் யோசிச்சு பார்த்தா அந்த 2,20,000 சம்திங் வருதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் ஆன் ரோட் ப்ரைஸ், 220 என்னமோ தான். அந்த பட்ஜெட்டில் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான வண்டி எதுவுமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். அந்த பிஹெச்பி அந்த டார்க்கு கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஸோ அந்த இடத்துல தான் என்எஸ் 400 ஸ்ட்ராங்காக நிற்கிறா. அப்படி ரெண்டாவது மெயின்டெனன்ஸ்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இதுவும் 400 சிசி, அதுவும் 400 சிசி, ரெண்டுத்துக்குமே ஒரே இன்ஜின் ஆயில் தான் யூஸ் பண்ணுவாங்க. பிரேக்கிங் போட்டு எல்லாம் சேம் டு சேம் அப்படி தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ மெயின்டெனன்ஸ் வைஸ் ரெண்டுமே சேம் தான். நீங்கள் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக போட்டு எடுத்தால் பரவாயில்ல அப்படின்னு யோசிச்சிங்கன்னா டாமினார் போகலாம். இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக தான் ப்ரோ இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா என்எஸ் 400 போகலாம். என்னோடய சஜஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா, லைக் வந்து லோக்கல் சிட்டிஸில் ஃபன்னாக இருக்கணும், கொஞ்சம் வண்டி நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கணும், பிக்கப்லாம் அதிகமாக இருக்கணும், அதே சமயம் வந்து என் வண்டி வந்து காம்பாக்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா என்எஸ் 400 தாராளமாக போகலாம். இதே வந்து இல்லை நான் கொஞ்சம் ஹைவே டூரிங்லாம் ப்ரிஃபர் பண்ணுறேன், ஹைவேல தான் எனக்கு முக்கியமான வேலையே இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்ணை மூடி டாமினார் எடுத்துடலாம். ரெண்டாவது என்னப்பா கிராஸ் பண்ணுறீங்களா? ஸோ ஈசிஆரில் பார்த்தீங்கன்னா நானும் என் பிரதர் மட்டும் தான் போயிட்டுருக்கோம். 2-3 பேர் வருவாங்கடான்னு சொன்னால் யாரையும் காணும். சரிங்க, லெஃப்டில் பார்ப்போம் என்ன சவுண்டு. வாட் இஸ் திஸ் சவுண்டு? நல்லா இருக்குல்ல. ஆஹா, கொடு த்ரோட்டல் கொடு ப்ரோ. போ ப்ரோ, ஒரு ஓப்பன் கொடு ப்ரோ. அப்படிதான். ஆஹா, செட். தம்பி என்னடா ஆனால் பறந்துட்டான். நீ ஒரு 2.5 லட்ச ரூபா வச்சுருக்க ப்ரோ கையில், சரிங்களா? லைக் வந்து 2,20,000 போ, ஒரு 10,000 15,000 இருக்குன்னா கண்ணை மட்டும் டயரை மட்டும் மாற்றி விட்டு, ஸ்டாக் டயராக இருந்தாலும் பரவாயில்ல, புது டயர் தானே ப்ரோ அப்படின்னு யோசிக்காதீங்க. வண்டி எடுத்தோடனே நீங்கள் டயர் மாற்ற போகிறீங்க அப்படின்னா ஒரு நல்ல பிராண்டட் டயராக வாங்கி போட்டிங்கன்னா இன்னும் பெட்டர். ஸோ அடுத்தபடியாக நம்ம பார்த்தோம்னா மைலேஜ் வந்து ரெண்டுமே சேம் டு சேம். மைலேஜெலாம் எதிர்பார்க்க முடியாதுங்க. இப்போ சொல்லலாம் ஒரு 200 சிசி வண்டியில் மைலேஜ் எதிர்பார்க்க முடியல. 200 சிசி 400 சிசியில் எங்கேருந்து கிடைக்க போகுது? ஸோ மைலேஜ் வேணும்னு எதிர்பார்த்து இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு 200 சிசி மேலே காண வச்சுக்காதீங்க. பிரிட்ஜு வந்துட்டோம். இங்கே அப்படியே ஸ்லோவாக பண்ண வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் நீங்கள் நிறைய பைக்ஸ்லாம் நிற்கும், பைக்கர்ஸ். ஸோ R15 GT, என்டார்க்கு, டியூக்கு, இதோ NS 400. கரெக்டாக பார்த்து ஒருத்தர் நிறுத்திட்டான். ஸோ இங்கேருந்து நம்ம எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்க வேண்டியதான். கொஞ்ச நேரம் இந்த பிரிட்ஜில் இருந்து நல்லா வேடிக்கை பார்த்துட்டு சூப்பராக இருக்குல்ல. கொஞ்ச வேடிக்கை பார்த்துட்டு போவோம்.
much later. ஸோ அந்த பிரிட்ஜில் உட்காந்து நல்லா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு சூப்பர் பைக்ஸ் எதுவும் வரல இன்றைக்கி. ஆக்சுவலி ஒரு NS400 பார்த்தேன், இங்கேயும் பார்த்தேன் ஒயிட் கலர். அதே மாதிரி NS400ல் அந்த ஒயிட் கலர் நல்லா இருக்குது. RR 310 இது கூட நல்ல வண்டிங்க. RR 310 வந்து சூப்பர் வண்டி சீரியஸாக. க்ளவுஸ் போட்டு வந்திருக்கலாமோ? வேணாம், லோக்கல் தானே. பென்லி பக்கத்தில் தான் நின்றுருக்கான், சைலண்டாக நின்றுருக்கான்ப்பா. இங்கேயா பெட்ரோல் பண்ணுமா? இக்னிஸ். எத்தனை பேரா இருக்கீங்க வண்டியில்? அடம் கொய்யால வண்டி பின்னாடி பேர் அம்மிங்க பேர் பாவி பசங்களா. 6 பேர் இருக்கானுங்க போல. எவனாவது வாங்கடா சூப்பர் பிக் யாருன்னா வந்தால் தானே. வாட் இஸ் திஸ்? சூப்பர் மிக் யார் மாதிரி இருந்துச்சு. இந்த RR 310 வருது. ஆரம்பிச்சு GT எக்ஸ்பிரஸ் 200 GT. அடுத்து GT, பின்னாடி ஹிமாலயன் போகுது. GT நல்லா இருக்கும். பெட்ரோல் போட போனானா இல்லை வேலைக்கு சென்ட்டானா தெரியலையே. அதை போட்டுன்னு இருக்கான். இவ்வளோதாங்க ஈஸியாக இருக்குது. வந்தோமா, ரோடு ஃப்ரீயாக இருக்கும், அப்படியே ஜாலியாக சுற்றணுமா, நிறைய சூப்பர் பிக்ஸை பார்த்தோமா, ஒரு ஓரமாக நின்று டீ குடிச்சோமா, ஃபோட்டோஸ் எடுத்தோமா, அவ்வளோதாங்க. சும்மா ஒரு 1 hour 2 hour ரைடை எதனா பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா இங்கே வரலாம் தாராளமாக. அந்த சென்னை சரௌண்டிங்ஸ் இருக்கிறவங்க தாராளமாக வரலாம். சரி, கொஞ்சம் மூவ்மெண்ட் ஆகும்போது கண்டினியூ பண்ணுறேன். நீங்களும் இவ்வளோ நேரம் வெறும் ரோடை பார்த்துட்ருக்கீங்க. ஈஸியாக சைடு வந்துட்டீங்கனாலே இந்த மாதிரி நிறைய லொக்கேஷன்ஸ் இருக்கும். ஸோ பீச்செலாம் நல்லா என்ஜாய் பண்ணலாம். Flashback. ஒன்றே போகலாம், 90லே போகலாம். அவ்வளோதான், ஒரு 90லே போகலாம்டா. ஏற்கனவே ஒரு 1000 ரூபா ஃபைன் இருக்குது, அதனால் 100 தாண்டதான் வேணாம். என்னன்னா பார்த்துக்கலாம். போட்டோம்டா. நூறு தானடா போவேன், 100 தானடா போகணும், 100 தானடா கண்ட்ரோல் வச்சுருந்தேன். ஐயோ, சுற்றியாச்சு இன்றைக்கி. ஆனால் சூப்பர் பைக்ஸ் கம்மி தான், பட் எல்லாமே தரமான பைக்ஸ். எல்லாரும் பிரிச்சுட்டு போகிறானுங்க. மைண்ட் கூட மைராச்சும் கட்டுருவானுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், நாமினாரில் நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம். இந்த மாதிரி காலை அப்படி 2 சைடும் போட்டுக்கிட்டு மூணு உட்காந்துட்டு போயிட்டே இருக்கும். லாங் ரைட் போகிறீங்க, ஏன்னா லைட்டாக கால் பெண்ட் பண்ணியா, முக்கியமான விஷயம் கால் லைட்டாக பெண்ட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். அது ரொம்ப ஸ்போர்ட்ஸ் டான்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் கால் இப்படி போட்டோமா ரெஸ்ட் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும். அங்கே பேர் அவ்வளோதான், போயிட்டே இருக்க வேண்டியதான். போதும். பென்ஸு பழைய காரு பார்க்க பங்கமாக இருக்குது.
ஸ்பேஸ் பாரு 300 ரீடிங் போட்டிருக்கு. உள்ள எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்கு பாருங்க. காரெல்லாம் வாட்டர் ஆகிற மாதிரி. சேனலில் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. கொஞ்சம் தான் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பெருசாக வீடியோஸே போடல. பட் 900 வந்துட்டோம். ஒரு சீக்கிரம் டீட்டெயில்டு ரிவ்யூ ஒன்று போடுறேன் வாங்கினதை பற்றி. ஏன்னா ரிவ்யூ வீடியோவுக்கு நல்லா ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. பட் நான் அதில் அந்தளவுக்கு ஒன்றும் பேசலை, ரொம்ப சிம்பிளாக பேசியிருந்தேன். ஸோ ரொம்ப டீட்டெயிலாக அந்த சர்வீஸ் காஸ்ட்டு, என்னென்ன பார்ட்ஸ் மாற்றுற மாதிரி இருக்கும், எதெல்லாம் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும், நான் தெளிவாக பேசலை. ஸோ டீட்டெயில்டு ரிவ்யூ ஒன்று போட்டோன்னு பிளான் பண்ணியிருக்கேன். எப்போ டைம் கிடைக்குதோ கண்டிப்பாக போகிறேன். முடிஞ்ச ஈஸியாக போக ஒரு பக்கம் வாங்க. ஈஸியாக நல்லாயிருக்கும். சென்னையில் இருக்கிறவங்களாம் ஈஸியாக செய்வாங்க. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். மார்னிங்காக வந்துருங்க. ஒரு 6:30 சூப்பராக இருக்கும். நிறைய பைக்ஸ்லாம் பார்க்கலாம். Have a great day. Bye bye. Bye.